அகதா கிறிஸ்டியின் நகரும் விரல் அத்தியாயம் 12 பகுதி 3. நான் வெளியில் வந்ததும் எம்லி பார்ட்டன் மீது மோதும்படி ஆனது. ஷாப்பிங் கூடை ஒன்று அவர் கையில் வைத்திருந்தார். குட் மார்னிங் மிஸ்டர் பார்ட்டன். நேற்று நீங்க லண்டன் போனதா கேள்விப்பட்டேன். எஸ், இவர் கேட்டிருக்கிறார். அவர் கண்களில் கனிவு தெரிந்தது. ஆனாலும் அவற்றில் அப்படி ஒரு பரபரப்பு. நான் என் டாக்டரை பார்க்க போயிருந்தேன். மிஸ் எம்லி புன்னகைத்தார். மேகன் கன நேரத்தில் ட்ரெயினை தவற விட்டதா நான் கேள்விப்பட்டேன். அது ஓடும்போது அவ தாவி ஏறினாலாமே. என் உதவியுடன் நான் சொன்னேன். நான் தான் அவளை கட்டிப்பிடிச்சு உள்ளே தூக்கி நிறுத்தினேன். நீங்க அங்கே இருந்தது தான் எத்தனை அதிர்ஷ்டமா போச்சு. இல்லைன்னா அங்கு ஒரு விபத்து நடந்திருக்கும். இவரிடம் நான் மேற்கொண்டு அவதிப்படுவது படீரென்று உள்ளே நுழைந்த மிஸ்ஸஸ் டேனே கேத்ரப்பால் தடுக்கப்பட்டது. அவருடைய வயதான மிஸ் மார்வில் தன்னுடனே அழைத்து வந்திருந்தார். ஆனால் மிஸ்ஸஸ் டேனே என்னுடன் நேரடியாய் பேச்சில் நுழைவதிலே குறியாயிருந்தார். குட் மார்னிங் என்றார் முதலில். மேகனை கூட்டிட்டு போய் நீங்கள் நல்ல புது புது துணிகளை வாங்கி தந்ததா கேள்விப்பட்டேன். புத்திசாலித்தனமான காரியம் பண்ணியிருக்கீங்க. இப்படிப்பட்ட பிராக்டிக்கல் விஷயமா நினைக்க ஒரு ஆணால தான் ஆகும் போல. அந்த பொண்ணின் நிலையை பற்றி நான் ரொம்ப நாளாக கவலையில் இருந்தேன். நல்ல புத்திசாலி பொண்ணுங்களுக்கு தான் சுயநினைவு குறைஞ்சிடும் வாய்ப்பு இருக்கு இல்லை. இப்படிப்பட்ட ஒரு குறிப்பிடும்படியான வாக்கியத்தை விட்டுவிட்டு மீன் மார்க்கெட்டுக்குள் நுழைந்து விட்டார் அவர். என் பக்கத்தில் விடப்பட்டிருந்த மிஸ் மார்ஃபில் தனது கண்களை அழகாய் சிமிட்டி சொன்னார். மிஸ்ஸஸ் டேனே கேத்ராப் ஒரு சிறப்பான பொண்ணு தெரியுமா. அவள் எப்பவுமே சரியாக தான் பேசுவா. இதனால தான் அவரை பார்த்தாலே எச்சரிக்கையாய் இருக்க தோணுது. உண்மைக்கு எப்பவுமே இந்த விளைவு இருக்கும். உண்மையை சொன்னால் உடம்பு எரியுதோன்னு சொல்ல மாட்டாங்க என்றார் மிஸ்ஸஸ் மார்ஃபில். மீன் மார்க்கெட்டுக்குள்ளிருந்து வெளியே பறந்து வந்து எங்களுடன் இணைந்தார் மிஸ்ஸஸ் டேனே. ஒரு பெரிய சிகப்பு மீனை அவர் சுமந்திருந்தார். மிஸ்டர் பையை போல வித்தியாசமான எதையாவது நீங்க எங்கேயாவது பார்த்திருக்கீங்களா என்றார் அவர். நல்ல ஆண்மை, விரைப்பு, ஆளுமை. என்ன முழிக்கிறீங்க? ஆம், நான் முடித்து கொண்டிருந்தேன். பகுதி 4. ஜோனாவை சந்திக்க வேண்டியதை நினைக்கும்போது எனக்கு சற்று படபடப்பாய் இருந்தது. ஆனால் வீடு வந்தடைந்ததும் தான் நான் அப்படி டென்ஷனில் இருந்திருக்க வேண்டாம் என்று தெரிந்தது. அவள் வெளியே போயிருந்தாள். லஞ்சுக்கு திரும்பவில்லை. இது பேட்ரிச்சை எரிச்சலாக்கியது. வரப்போவதில்லை என்பது முன்கூட்டியே தெரிந்திருந்தால் சமையலை குறைத்து செய்திருக்கலாம் என்று அவள் அங்கலாய்த்தாள். மிஸ் பார்ட்டன் நிச்சயமா லஞ்சுக்கு வருவேன்னு சொல்லிட்டு போனாங்க. எனக்கு நல்ல பசி இருந்ததால் நான் அதிகப்படியாய் சாப்பிட்டு சமைத்தவற்றை தீர்த்து கொடுத்தேன். இதில் பேட்ரிச்சின் எரிச்சல் தணிந்தது. ஆயினும் என் சகோதரி எங்கே என்பதில் எனக்கு வியப்பு மிஞ்சியது. வர வர அவளுடைய நடவடிக்கைகள் அனைத்துமே மர்மமாகிக் கொண்டே இருக்கின்றன. வேகமாய் வரவேற்பறைக்குள் வந்து ஜோனா விழுந்தபோது மணி 3:30. வெளியே கார் வந்து நின்ற ஓசையை நான் கேட்டேன். அது கிரிப்தாய் இருக்கலாம் என நான் பாதி சந்தேகித்தேன். ஆனால் கார் அப்படியே போய்விட ஜோனா மட்டும்தான் தனியே உள்ளே வந்தாள். அவள் முகம் செக்க சிவந்து போயிருக்க மனமுடிந்த நிலையில் இருந்தாள் அவள். ஏதோ நடந்திருக்கிறது என்று மட்டும் நான் கிரகித்து கொண்டேன். என்ன சமாச்சாரம்? நான் கேட்டேன். ஜோனா வாய்த்திருந்தாள். மீண்டும் வாயை மூடிக்கொண்டாள். பெருமூச்செறிந்தாள். தன்னைத்தானே ஒரு மூட்டையாய் இருக்கைக்குள் திணித்து கொண்டாள். தனக்கு முன்னால் இருந்த பகுதியை விரிக்கலானாள். அவள் சொன்னாள், படு பயங்கரமான நாளாய் இன்னைக்கு எனக்கு அமைஞ்சிருச்சு. என்ன நடந்தது? அசாதாரணமான ஒரு விஷயத்தை நான் இன்னைக்கு செய்யும்படி ஆகிடுச்சு. ஹோ, அசாத்தியமானதும் கூட. என்னது? நான் ஜஸ்ட் ஒரு பொடி நடை போகலாம்னு தான் வெளியிலே கிளம்பினேன். சாதாரணமான ஒரு நடை. குன்று பக்கமாக போன நான் அப்படியே அதுக்கப்புறம் வரும் பொட்டல் காட்டுக்குள்ள நுழைஞ்சேன். நடந்துக்கிட்டே இருந்தேன். சில மைல்கள் போயிருப்பேன். எனக்கென்னவோ அப்படி தோணுச்சு. அப்போ ஒரு முடிவில் போய் நின்னேன். அங்கே ஒரு பண்ணை இருக்கு. வேறு ஒன்றுமே அக்கம் பக்கத்தில் கண்ணு கெட்டிய தூரம் வரை இல்லாத ஒரு தனிமை பண்ணை. எனக்கு தாகம் உயிரை வாங்கிச்சு.
அத்தனை நடந்திருக்கேன்ல, அதனால உள்ளே பால் ஏதாவது வெறுப்பாங்களோன்னு நினைச்சேன். அதனால பண்ணைக்குள்ள நுழைஞ்சி இப்படியும் அப்படியும் போனேன். அப்புறம் ஒரு கதவு திறந்தது. ஓவன் வந்தார். என்ன ஓவன் கிரிப்ட் டாக்டர்? வேற எந்த ஓவனை உனக்கு இங்கே தெரியும்? பண்ணைக்குள்ளே வந்தது கிராமத்தின் நர்ஸா இருக்குமோன்னு எதிர்பார்க்காதவர் அவர். உள்ளே ஒரு கர்ப்பிணி பெண் இருந்தார். நர்ஸ் வருவான்னு பார்த்துக்கிட்டே இருந்தார் அவர். கூடவே ஒரு டாக்டரை அழைச்சிக்கிட்டு வரும்படியும் அவளுக்கு தகவல் அனுப்பியிருக்கார் அவர். அதாவது அங்கு நிலைமை மோசமாகிட்டு இருந்தது. ஓ அப்படியா? அதனால அவர் என்னை செய்ய சொன்னார். வாங்க, கமான், வேறு எவரையும் விட நீங்க நல்லாவே செய்வீங்க இப்படி சொன்னார். என்னால் முடியாதுன்னு நான் சொன்னதுக்கு என்ன சொல்றீங்க நீங்கன்னு குரலை உயர்த்தி ஆரம்பிச்சார். அதாவது இதை போலெல்லாம் நான் முன்னே பின்னே பண்ணாததால எனக்கு ஒழுங்கா பண்ணிட முடியாதுன்னு சொல்ல வந்தேன்னு விளக்கினேன். மருத்துவ ரீதியா எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னே. அதில் இப்போ என்ன பெருசா கிழிச்சிட்டுன? அப்புறம்தான் அவர் தாழ முடியாதவரா ஆகிட்டார். என்னை எரிப்பதை போல பார்த்தார். நீயும் பொண்ணுதானே? இன்னொரு பொண்ணுக்கு உதவ ஒரு பொண்ணான உன்னால முன்வர முடியாதா? இந்த ரீதியில் என்னை பந்தாடினார். டாக்டருக்கு படிக்க எனக்கு விருப்பம்னு நான் அவராண்டே ஒரு முறை சொல்லியிருப்பதாகவும் நர்ஸாகி உலகுக்கே சேவை பண்ண ஆசைன்னு சொன்னதையும் குறிப்பிட்டார். எல்லாம் வாய்ப்பந்தல் தானா என்றார் மிரட்டும் தோணியில். பேசினது எல்லாம் உண்மையே இல்லைன்னு நினைக்கிறேன். ஆனா இது உண்மை, நிஜமா நடப்பது. ஆகவே ஒரு நல்ல மனுஷியா இப்ப நடந்துக்க. ஆடை அலங்காரம் பண்ணிக்கிட்டு மினுக்கிக்கிட்டு அலையும் தெருவோர அழகியா நடந்துக்காதே. இவ்வளவு தூரத்துக்கு பேசிட்டார். அதனால அசாத்தியமான சங்கதியெல்லாம் பண்ணிட்டு வந்து நிற்கிறேன். சரி, உபகரணங்களை எடுத்தேன், அவற்றை கொதிக்க வச்சு கொடுத்தேன், தரப்பட்ட உபகரணங்களை கொதிநீரில் போட்டு தந்தேன், எண்ணத்தை எல்லாமோ எடுத்து தந்தேன். நிற்க கூட முடியாதபடி அசதியாயிட்டேன். அது ஒரு தீக்கணா. ஆனா அவர் அவளை காப்பாத்திட்டார். குழந்தையும் அது அழகா பிறந்துருச்சு. அதை காப்பாற்ற முடியும்னு அவர் துளி கூட நினைக்கலை. ஜோனா தனது உள்ளங்கைகளால் முகம் முழுவதையும் மூடிக்கொண்டாள். நான் எனக்குள் மூண்ட சந்தோஷத்தோடு ஆழ்ந்து ஜோனாவை பார்த்து கொண்டிருந்தேன். ஓவன் சாதித்திருப்பதற்கு அவருக்கு மானசீகமாக ஒரு வந்தனத்தை வைத்தேன். வாழ்க்கை நிதர்சனம் என்றால் என்ன என்பதை முதன்முறையாக முகத்தில் அறைந்தார் போல ஜோனாவுக்கு காட்டியுள்ளார் அவர். நான் சொன்னேன், உனக்கு ஒரு கடுதாசி வந்திருக்கு, ஹாலில் வச்சிருக்கேன், பால்கிட்டே இருந்து நினைக்கிறேன். அப்படியா என்றவள் கனநேரம் தாமதித்துவிட்டு சொன்னாள், டாக்டர் என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்குன்னு எனக்கு ஒரு ஐடியா கிடையாது. சரி, அப்போ அவங்களுக்கு தான் எத்தனை அசதியாக தைரியம் தேவைப்படுது. நான் ஹாலுக்கு போய் ஜோனாவின் கடிதத்தை கொண்டு வந்து அவளிடம் கொடுத்தேன். அதனை அவள் திறந்தாள். அதன் மேட்டரை தோராயமாய் பார்த்தாள். பிறகு அது கீழே நழுவும்படி விட்டுவிட்டாள். அவர் இருக்காரே, அவர் ஒண்டர்ஃபுல். அவர் போராடிய வேகம், தோற்கக்கூடாது என்று அவரது உத்வேகம். அவர் என்கிட்டே கொடூரமாகவும் கோபமாகவும் நடந்துகிட்டது என்னவோ உண்மைதான். ஆனாலும் அவர் இங்கேய விதம் ஓர் ஆச்சரியம்தான். நான் கண்டு கொள்ளப்படாமல் கீழே விடப்பட்டிருந்த பாலின் கடுதாசியை சந்தோஷ உணர்வோடு பார்த்தேன். அவன் நோயிலிருந்து ஜோனா பூரணமா குணமாகிவிட்டாள்.